ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம வந்து உளுந்து வச்சு ஒரு களி பண்ணலாம். உளுந்துனா உளுந்து மட்டும்தான். அரிசிலாம் நிறைய போட போகிறது இல்லை, லைட்டாக தான் போட போகிறோம். நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் உளுந்து வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மட்டும் போட்டால் போதும். எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே தான். இது வந்து நம்ம நல்லா அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகணும். நல்லா சூடு நல்லா ஏறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா இது கருப்பாக இருக்கிறனால அது வறுப்பட்டு தான் அப்படின்னு தெரியாது. இந்த அரிசிலாம் கொஞ்சம் கலர் மாறும். அதோட அந்த உளுந்து வந்து நல்லா வறுப்பட்டோன்னா நல்ல வாசனையும் வரும். கையில் தொட்டன்னு வச்சுக்கோங்க, நல்லா சுடும். அந்த அளவுக்கு வறுபடணும். இப்போ வந்து சுடலை, நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஃபஸ்ட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இதில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போடுங்க. நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோதான் மிக்சி ஜாரில் அரைக்கும். நீங்கள் நல்லா இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. குவான்டிட்டி நிறைய போட்டு இருக்கட்டும். இப்போ அதே பேனில் வந்து ஒரு கப் உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த உளுந்து மாவு அப்படியே சேர்த்துடலாம். கட்டிலாம் ஒன்றும் படாது. சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடஞ்சிரும் எல்லாம். நல்லா டேஸ்டாக இருக்கும் இது. ரைஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உளுந்து வந்து சேர்த்து சாப்பிடுங்க. லேசாக அரிசி போட்டால் போகிறோம். ஃபுல் அரிசி போட்டு உளுந்து களி கிண்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்க அந்த மாவெல்லாம் உடஞ்சிரும். நல்லா பயப்படவே வேணாம், ஈஸியாக கிண்டிடலாம் சீக்கிரமாக. இது பிகினர்ஸ் கூட அழகாக செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. ரொம்ப போட்டு கிண்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, டக்குன்னு ரெடி ஆயிடுது. நீங்கள் மிஷினில் கொடுத்து பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்போ ஒரு கிளாஸ் எடுத்து போட்டு செய்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வீட்டில் செய்யறதா இருந்தால் மிக்சியில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் போட்டு வறுத்து எடுத்து அரைச்சிக்கோங்க. நல்ல வாசனை வரும் வறுபட்டு அரைச்சி கிண்டும் போது. இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்தேன் இல்லையா, இப்போ ஒரு கிளாஸ் உளுந்துக்கு நான் அரை கிளாஸ் வெல்லம் போட்டுக்கிறேன். இது எந்த வெல்லமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா உடச்சி பவுடராக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கரைச்சி தண்ணியாக ஊற்றணும்னா ஃபஸ்ட்டே ஊற்றிடலாம். இப்படி போட்டால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கடைங்களில் நல்லா பவுட்ரு கிடைக்குது, இந்த மாதிரி சர்க்கரை பவுட்ரு. நாட்டு சர்க்கரை இது. நாட்டு சர்க்கரை பவுட்ரு வந்து கடையில் கிடைக்குது, சுத்தமானதே கிடைக்குது. நீங்கள் அரை கிளாஸ் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா 3/4 கிளாஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வந்து மெல்ட் ஆகும். அந்த சர்க்கரை போட்டோன்னே, நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன்ல, அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பவுட்ரு போடுவீங்கல்ல, அந்த மாதிரி பவுட்ரு போடும்போது ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பவுட்ரு போடும்போது, நாட்டு சர்க்கரை தான் நான் எடுத்துருக்கேன், சுத்தமான சர்க்கரை அது. பாக்கெட்லேயே நல்லா சூப்பராக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு மார்னிங் செய்கிறதுக்கே நல்லா ஈஸியாக இருக்கும்.
இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நெய் மட்டும்தான். நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான்வெஜ்லாம் சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தட்டில் நல்லா உருண்டை வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வரும். நல்ல சுடு. அப்படியே வச்சுக்கலாம். ஈஸியாக விழுந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும், அவ்வளோதான். ரொம்ப சாப்பிட கல் மாதிரிலாம் ஆகாது. நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் நெய் அப்படியே ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்லா உருகும் நெய். நெய்யை எப்பவுமே உருக்கி தான் சாப்பிட்ணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. நல்லா உருகினதுக்கப்புறம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.